பயணிகளின் கனிவான கவனத்திற்கு தடமென்னாரில் அன்பில் மாணவர்கள் படப்பிடிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களுக்கு எந்தவித இடையூறுமின்றி பொதுமக்கள் செல்ல வேண்டும் என கனிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு டைரக்டர், அன்பில் மாணவர்கள், கேமராமேன், எடிட்டர் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் வந்து கோபால். நான் ரத்லாமில் வந்திருக்கேன். இதோ இங்கே எங்கள் மாமா போய் கிணத்துக்கு போய் மிஸ் ஆனேன். நான் போக வேறு ட்ரெயினில் இந்த பக்கம் வந்துட்டேன். நான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தேன். 5 மாதமாக ட்ரெயினில் சுற்றிட்டு ட்ரெயினில் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்தேன். ஒரு ரூம் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து விக்னேஷ் சாரும் சுரேஷ் சார் 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு பின்னாடி கை வச்சாங்க. நான் பயந்துட்டேன். போலீஸ் வந்து பயந்துட்டேன். அப்போ அவங்களாம் அப்புறம் தமிழ் தெரியாது, நான் ஹிந்தி, அதனால் அவங்க சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்தது ஆக்ஷன் பண்ணாங்க. அப்போ வந்து நான் இல்லைன்னு சொன்னேன், சாப்பிடலன்னு சொன்னேன். அப்புறம் வந்து நீங்கள் கூட வரியான்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து அவங்க கூட சரி நான் வரேன் அப்படி சொன்னேன். வந்தோடனே அன்பலத்துக்கு சைக்கிளில் கூட்டிகிட்டு வந்தாங்க.
சிவா. நான் அன்பத்தில் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். நாங்கள் இந்த ஒர்க்ஷாப் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஃபாதர் 5 நாளைக்கு முன்னாடி எங்களை சொன்னாங்க, இந்த மாதிரி மெட்ராஸ்லேருந்து ஒரு டைரக்டர் உங்களுக்கு சினிமா பற்றி சொல்லித்தர போகிறாரு, அதனால் அவங்க லைஃபுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொன்னாங்க. நாங்கள் நினச்ச சும்மா சாதாரண ஆர்டினரி சினிமா மாதிரி சும்மா ஆக்ஷன் பாட்டு அப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இவங்க சொல்லி கொடுத்தது வேறு மாதிரி இருந்தது. நான் இப்படியே சினிமா இருக்கா, இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கிறத இப்படியும் எடுத்து காட்டலாமா அப்படின்னு அதில் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் அவங்க சொல்லிக் கொடுத்த கேமரா எப்படி யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் எப்படிலாம் சினிமா பண்ணலாம், இதெல்லாம் எங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய படம் சும்மா சாதாரண படம் மாதிரி இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ரி படம், ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நிறையா போட்டு காட்டினாங்க. அதில் நாங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் சினிமா பற்றி. சினிமா சும்மா டைம் பாஸ் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுலேயும் இவ்வளோ நல்லது பண்ணாங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் அப்பா கல் உடைப்பார், எங்கள் அம்மா ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் உடைப்பாங்க. அப்புறம் எங்கள் டெய்லி சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சுட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போட்ட பிறகு என்னை பிளேட்டு ஒரு குண்டை எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டிட்டு வா, ஒரு வீட்டாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் போய் வாங்கும் போது அவங்க திட்டுவாங்க. நான் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வரும்போது ஏன்டா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் சொல்ல அடிப்பாங்க, நிறையா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் அதே வீட்டுக்கு போகும்போது மறுபடி தான் வந்தேன், இன்னும் ஏன் வர, சாப்பாடெலாம் இல்லை போடா அப்படின்னு சொல்லி மாட்டி விடுவாங்க. நான் அது கஷ்டமாக அழுந்துகிட்டே வருவேன். அது இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா டெய்லியும் சண்டை போட்டு என்னை அடிப்பாங்க, பிச்சை எடுத்துட்டு வாடான்னு. நான் பிடிக்காமல் ஓடி வந்துடுவேன். நான் 5ஆவது படிக்கிறேன். ஆனால் எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் படிக்கவே தெரியாது. இங்கே கொஞ்சம் நான் படித்து அப்படியே கற்றுக்கிட்டு வரேன். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து நான் அந்த எனக்கு படிக்க வச்ச அனுபவத்துக்கு நான் உதவி செய்வேன். ஸ்டார்டிங் 2வது கிளாஸ் எடுத்தாங்க, படமும் போட்டு காமிச்சாங்க. அதில் கருத்துக்களும் அதோட டைரக்டர்ஸோட பேர், அதை நடிச்சவங்க எல்லாம் பேர் எனக்கு சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் அது நோட்ஸில் எடுத்து வச்சுருந்தோம் அந்த படத்தை பற்றி. அப்புறம் 2வது அங்கேயே கிளாஸ் முடிச்சுட்டு வெள்ளைக்கிணறுக்கு போயிருந்தோம். வெள்ளைக்கிணறுல அங்கே கிராமம் மாதிரி நல்ல லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. அதனால் அங்கே கூப்பிட்டு போய் அங்கே 3 ஷார்ட்டை வச்சு எடுக்க சொன்னாங்க. அந்த ஷார்ட்டை 3 எடுத்து ஒன்று தொடர்புள்ளதான் எடுத்துனாங்க. அது 3 எடுத்து போட்டு காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சரியாக வரல, செகண்ட் டைம் போட்டு காமிச்சோம். அது ஒரு சுமாராக வந்தது. அது தேர்ட் டைம் போட்டு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கே வச்சு ஒவ்வொரு டீமாக பிரிச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் அங்கே போனோம்னா 3 டீம் பிரித்து 3 கேமரா கொடுத்தாங்க. 3 கேமரா கொடுத்து 3 டீமுக்கும் அது 3 ஷார்ட்டாக எடுத்துனாங்க. நான் 4 வருஷம் ஆச்சு. நான் ஃபார்மில் 1 வருஷம் படித்தேன். 2வது 5வது வரையும் படிச்சிருக்கேன். இப்போ சார் கூட்டி வரும்போது நான் பைக்கில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு அப்பெல்லாம் நம்பிட்டு இருந்தேன். நான் அன்பத்து நல்லா சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ 5வது வரையும் நான் படிக்கிறேன். இப்போ நான் நல்லா படித்து நல்லா பெரிய ஆள் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நான் எந்த குழுவினாவும் இந்த வாய்ப்பு எத்தனை பேர் கிடைக்காம இருக்காங்க, அவங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு வேண்டிக்கிறேன். கிளாஸுக்கு போனதுக்கு தான் தெரிஞ்சு இது சினிமா எப்படி எடுக்கிறது. எங்களுக்கு அதனால வரைக்கும் தெரியாது சினிமாங்கிறது பொழுதுபோக்குன்னு தான் நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சினிமா எப்படி எடுப்பாங்க. எங்களுக்கு லான்ச் ஷாட் எது, ஏரி ஷாட் எதுவும் தெரியாது. சினிமா சும்மா பார்க்குறது பொழுதுபோக்கு அப்படி தான் தெரியும். எங்களாலேயே நம்ப முடியல, நாங்கள் தான் கேமரா எடுத்து ஷூட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. எங்கள் கையிலேயே வெள்ளைக்கணும் ஒரு இடம் இருக்காங்க, அங்கே போனாங்க. அங்கே போயிட்டு எங்கள் கையிலேயே கேமரா கொடுத்தாங்க. ஆளாவது 3 ஷாட் எடுத்து சொன்னாங்க. நாங்கள் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் தாட்டி 3 ஷாட் எடுத்தோம், சம்மந்தமே இல்லை. இது 1 மணி நேரம், மரம் செடி கொடிகளே 1 மணி நேரம், 3 ஷாட்டியே 1 மணி நேரம் எடுத்தோம். தெரியல அப்போ கேமரா எப்படி. அப்புறம் சார் போட்டு காட்டினாரு, போட்டு காட்டிட்டு எங்கள் தப்பெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் செகண்ட் தாட்டி மறுபடியும் போய் எடுத்து சொன்னார், அது ஓரளவுக்கு எடுத்தோம். அடுத்து மறுபடியும் 3வது தாட்டி எடுத்து சொன்னார், அது ஓரளவுக்கு எடுத்தோம். அதே ஒரு ஷூட்டிங் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு.